ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி. வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். நான் வந்து 8 தக்காளியை நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு ஒரு 18 to 20 பூண்டு எடுத்துக்கோங்க உரித்து. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா. அப்புறம் இஞ்சி கொஞ்சம். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம். இது கூட வந்து நான் முன்னாடியே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து கேஷ்யூ வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து வாட்டரில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கேஷ்யூ ஆட் பண்ணது பிறகு கொத்தமல்லி இருக்குல்ல, அதோட வந்து ஸ்டெம் மட்டும் எடுத்துக்கிறேன். லீவ்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. அதை ஸ்டெம் எடுத்துகிட்டு இது நல்லா நம்ம திக் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நம்ம பட்டர் மசாலாவோடைய பேஸ்ட் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கலர் கூட பாருங்கள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டாவே இந்த மாதிரி கலர் நல்லா சூப்பராக கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறது அதை. இப்போது பேன் வச்சுக்கிட்டு பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நம்ம பன்னீரை வந்து நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த பட்டரில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. போட்டு ரொம்ப நேரம் அதை நம்ம சால்ட் பண்ண வேணாம், கொஞ்சமாக வதக்கினா போதும். இல்லைனா வந்து பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான், இதை இறக்கி வச்சுட்டு இப்போ திருப்பியும் பேன் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதுலேயும் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டரு. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே சீரகம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய், பட்டை, அப்புறம் அந்த பே லீஃப், அப்புறம் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லியும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த பட்டரில் நல்லா வதக்குங்க. அந்த கார்லிக்கோட ஸ்மெல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லா பட்டரில் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கும் போதே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா அந்த பட்டரோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து ஃபைனாக நல்லா சாப் பண்ண ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வீட்டில் கட் பண்ணி வச்சுருந்தனால இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை விடையே நீங்கள் குட்டியாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சோண்டு தண்ணி, லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கும். ஏன்னா பட்டர் மசாலா இருக்கிறதே தெரியக்கூடாது, அதனால் இதோட ஃபைனாக சாப் பண்ணணும். இந்த அளவுக்கு போட்டாவே பட்டர் மசாலா வெங்காயம் இருக்கிறது தெரியும். ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ குட்டியாக நல்லா கட் பண்ணி வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக. இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். ரொம்ப திக் பேஸ்ட்டுக்கு வரணும். அப்போ தான் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா திருப்பி திக்காகிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து க்ரஷ் பண்ணி அதில் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல பட்டரில், அந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதை நல்லா வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பன்னீர் சாஃப்டாக இருக்குன்றதுனால அது வந்து உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக அந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மேலே கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக லைட்டாக மேலே போட்டு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க க்ரீமோட. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு மேலே நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லாவே தாராளமாகவே கொஞ்சம் நல்லா மேலே ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணது வந்து லைட்டாக அங்கங்கே போட்டுட்டு அவ்வளோதான். இது வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான். இது கூட மேலே வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பட்டர் நான் கூட இல்லை சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அந்த காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது. இந்த பன்னீர் வந்து சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ரீமோடு சாப்பிடும் போது பாருங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை விட்டால் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.